Hello students, welcome to our YouTube channel. SSC MTS examsக்கான last 50 daysக்கான strategy தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன டாபிக் ரிவைஸ் பண்ணணும், எங்க அதை பிராக்டிஸ் பண்றது, இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கிறவங்க எந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும், ஜெனரல் மேத்ஸ்ல மார்க் ரொம்ப கம்மியா வர்றவங்க எந்தெந்த டாபிக்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு அந்த டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருந்தா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா, நான் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, நான் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டா எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை என்னால் ஆன்சர் பண்ண முடியும், இந்த எல்லா விதமான டவுட்ஸையுமே கிளியர் பண்ணுறதாகவும் இந்த லாஸ்ட் 50 டேஸில் நான் கிளியர் பண்ணணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. என்னென்ன விஷயத்தெல்லாம் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது October 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லா விதமான சான்சஸும் இருக்குது. ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா September 26 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிக்கு இருக்க ஒரே டார்கெட்டு MTS எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது தான். ஸோ மோஸ்ட்லி அக்டோபரோடைய ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா MTS எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். MTS எக்ஸாம்ஸ்க்கான அஃபிஷியல் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்டோடைய லாஸ்ட் வீக்கு இல்லைனா செப்டம்பருடைய ஃபர்ஸ்ட் வீக்கில் அஃபிஷியல் எக்ஸாம் டேட்டோட நோட்டீஸை எஸ்எஸ்சி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ 80 மார்க் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க, பிலோ 100 தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த 50 டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நிச்சயமாக கட் ஆஃப் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் தான் உங்களுக்கு மெரிட்டில் வேலையை வாங்கி தரப்போகுது. ஸோ அதனால் இங்கிலீஷ்க்கு ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் நாலேஜ்க்கு நீங்கள் என்ன நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலேருந்து கொஷின் கேட்குறப்போ உங்களால் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்யூரஸியோட ஆன்சர் பண்ணணும்னா ரிவிஷனுங்கிறது மல்டிபிள் டைம் ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டோட ஸ்ட்ராட்டஜி, மார்க் டெஸ்ட் மூலமாக எப்படி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். MTS எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கட்டாயம் படிச்சாகணும். ஏன்னா இதுலேருந்து 2-3 கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து 100% பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கொஸ்டினுங்கிறது ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வொக்காபுலரி ரிப்பீட்டடாக கேட்பாங்க, கிராமர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ரூலை பேஸ் பண்ணி கட்டாயமாக ரிப்பீட்டடாக கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியான வேலை ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை கட்டாயமாக படிச்சாகணும். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி இதில் கேட்டிருக்கக்கூடிய வொக்காபுலரி கிராமர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, சயின்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கேன்னு உண்டு கரெக்டாக. ஸோ இதில் 2024 மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸில் உள்ள ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, சயின்ஸு, ஸ்ட்ராட்டஜிக்கு இதை படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பேப்பர்லேருந்து கட்டாயமாக கொஸ்டின் கேட்பாங்க. 2-3 கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுல இந்த கொஷின்ஸுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறது அண்ட் ஒரு ஜாப்பை நல்ல போஸ்ட்டில் செக்யூர் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால் இந்த பேப்பர்ஸை கட்டாயமாக சால்வ் பண்ணிவிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கட் ஆஃப் எக்ஸாம் டேட் அண்ட் வேகன்சி பார்க்கலாம். எக்ஸாம் டேட் இதுதான், October 1 ஸ்டார்ட் ஆகிட்டு தான் 100% சான்சஸ் இருக்குது. வேகன்சிங்கிறத பார்த்தீங்கன்னா 2022 11,255, 2023 1,392, 2024 6,144 வேகன்சி. தமிழ்நாடோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 2022 604, 23 97, எல்லாம் இது பார்த்தீங்கன்னா 5% வேகன்சி. டோட்டலில் 5% வேகன்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு, இதில் டோட்டலில் 6% வேகன்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு. தமிழ்நாடுக்கு எவ்வளோ வேகன்சிங்கிறது இந்த டைம் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல. ப்ரீவியஸ் கேஸை வச்சு பார்க்குறப்போ நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு 308 வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட கூடுதலாகவும் வரலாம், இதை விட கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வேகன்சியை நீங்கள் வந்து டார்கெட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். கட் ஆஃப் எவ்வளோ வருங்கிறது வேகன்சியை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் வேகன்சிஸையும் கட் ஆஃபையும் பார்த்துக்கலாம். இது எல்லாமே தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் தான். ஓகேவா? ஸோ நாம் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் எல்லாருமே எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 130 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் உங்களால் போட முடியுமோ அந்த ஹார்ட் ஒர்க் போடுங்க. நீங்கள் 130க்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணாதான் 130ஆவது செக்யூர் பண்ண முடியும், கட் ஆஃபை கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். வேகன்சி அதிகமாக இருக்குது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணுறப்போ, ஆனால் தமிழ்நாடுக்கும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியாது. 130 டார்கெட் பண்ணிங்கன்னா ஒரு 129, 28 எடுத்தாலுமே கட் ஆஃபை ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும், ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ண முடியும்.
அதனால எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி 130க்கு மேல எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சு மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த 130 எடுக்கிறதுக்கு என்ன நீங்க பண்ணணுமோ அதை டெய்லி ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா இந்த எம்டிஎஸ்ல உங்களால நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு இது இந்த மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு 7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எல்லாருமே எக்ஸாம் எழுதுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா 50%க்குமே கம்மியாக தான் இருக்கும். அதில் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த நம்பர்ஸை பார்த்துலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள், நிச்சயம் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த 50 டேஸுங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் டேட்டு. இதனால் வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த 50 டேஸில் நீங்கள் போட போகிற ஹார்ட் ஒர்க்குங்கிறது எக்ஸாமோட ரிசல்ட்டில் டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த 50 டேஸுங்கிறது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ப்ரொகாஸ்டினேஷனுமே இல்லாமல் சீரியஸாக சின்சியராக படிங்க, எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். செஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. செஷன் 1 குவாலிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் தேவையோ அந்த மார்க் மேலே தான் எடுப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செஷன் 1ங்கிறது குவாலிஃபை தான். ஸோ இதை எடுக்கக்கூடிய மார்க்குங்கிறது மெரிட்டில் ஆட் ஆக போகிறது கிடையாது. ஒருவேளை டை ஆச்சு 2 பேருக்கு இடையில ஜென்ரல் அவேர்னஸ் மார்க்கும் டையாக இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செஷன் 1 எடுப்பாங்க. அது வரைக்கும் செஷன் 1ங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. செஷன் 1க்கு ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்டும் இவ்வளோ மார்க் தான் எடுக்கணும், அதுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். செஷன் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சிலபஸை கவர் பண்ணி லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே குவாலிஃபை மார்க்கை விட அதிகமான மார்க் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பீங்க. செஷன் 1 நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது இந்த 45 மினிட்ல நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதான்றதை பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ. ஒருவேளை முடியலன்னா டெய்லி ஒரு 30 மினிட்டு நெக்ஸ்ட் 20 to 30 டேஸ் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் உடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ரீசனிங் மேக்ஸ் கொஸ்டின்ஸை 30 மினிட் டைமர் வச்சு சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ப்ரெஷரோட சேர்த்து சால்வ் பண்ணுறப்போ உங்களால் அந்த 45 மினிட்ல நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண நினைக்கிறீங்களோ சால்வ் பண்ணிக்கிட முடியும். குவாலிஃபைங் மார்க்கையும் ஈஸியாக உங்களால் தாண்டிட முடியும். நீங்கள் இங்கேயே 45 மினிட்டுக்கு மேலே டைம் எடுக்கிறீங்கன்னா எக்ஸாம்ஸில் ப்ரெஷரோட பார்த்தீங்கன்னா உங்களால் குவாலிஃபை பண்ணுற அந்த மார்க் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு டைமுங்கிறது இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கேயே ரெடி ஆகிக்கோங்க. மோஸ்ட்லி செஷன் 1 எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மட்டும் இது பண்ணுங்கள். இதுதான் மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு. இதை விட அதிகமாக எடுக்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரீசனிங்கில் 20க்கு 20 எடுத்து மேக்ஸில் 2-3 கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணாலே ஈஸியாக உங்களால் குவாலிஃபை மார்க்கை பீட் பண்ணிட முடியும். ஜென்ரலாக இருக்கீங்கன்னா 12 கொஸ்டின் மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும், குவாலிஃபை பண்ணிடலாம். ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்கன்னா 10 கொஸ்டின் மேலே ஆன்சர் பண்ணால் குவாலிஃபை பண்ணிடலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 8 கொஸ்டின் மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணால் குவாலிஃபை பண்ணிடலாம். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது செஷன் 2 தான். ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்போகுது. இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸில் எப்போ நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷருங்கிறது பில்ட் ஆகும். எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸுமே கம்மியாகிட்டே வரும். இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக சிலபஸை கவர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரிவிஷன் பண்ணுறாங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கை மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்குங்கிறது உங்கள் எக்ஸாமில் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுங்கிறது இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான். அதனால் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அது எல்லாமே நோட் பண்ணி அதை ஒரு வாலில் ஒட்டி வச்சுக்கிட்டு அதை சின்சியராக இந்த 50 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எக்ஸாம்ஸில் செஷன் 2ல் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே 25 out of 25 டார்கெட் பண்ணி ஆகணும். அதை இந்த 50 டேஸ்க்கு எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஷுவராக அவங்க எல்லாராலையும் எடுக்க முடியும். வொக்காபுலரி, கிராமர் அண்ட் ரீடிங் பார்ட் தான் இருக்குது. வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன சோர்ஸை ஃபாலோ பண்ணி சினோனிம், ஆன்டோனிம், இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதும். என்ன பண்ணுங்கன்னா இந்த 50 டேஸும் உங்களால் எத்தனை டைமே நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ண வொக்காபுலரி ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்றதா ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, இந்த பிடிஎஃப்ல உள்ள வொக்காபுலரியும் படிச்சுக்கோங்க. இதுவே போதும். வொக்காபுலரிக்கு நீங்கள் வேறு எதுவுமே இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக புதுசாக படிக்க வேண்டியது கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வொக்காபுலரிக்கு என்ன நோட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது புக்கிலேருந்து படிச்சிங்களா, இல்லைனா பினாக்களோட ப்ரீவியஸ் இயர் புக்கு அதுலேருந்து படிச்சிங்களா, எதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு சோர்ஸில் உள்ள வொக்காபுலரிஸை திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட வொக்காபுலரி படிச்சுக்கோங்க. இதுலேருந்து தான் கேட்பாங்க, உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒருவேளை வேறு கேட்டால் என்ன பண்ணுறது? வேறு கேட்டாலும் நீங்கள் இத்தனை வொக்காபுலரி படித்த அந்த நாலேஜுங்கிறது நிச்சயமாக டிஃபிகல்ட் நியூ வேர்டு கேட்டாலுமே உங்களால் 100% ஆன்சர் பண்ணுற மாதிரி அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிருப்பீங்க இதெல்லாம் படிக்கிறப்போ. அதனால் வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
ஒரி பண்ண வேண்டாம். எனக்கு ஒக்காபுலரியில் மார்க்கே வரலன்னா நீங்கள் கட்டாயமாக ஒக்காபுலரி ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க, ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் இருக்கும். ஸோ அதனால் ஒக்காபுலரிக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணால் போதும். கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமருங்கிற அந்த கிராமருக்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் ஆல்ரெடி கிராமர்ஸை படிச்சிருப்பீங்க, நவுன் ப்ரொனவுன் எல்லாமே. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி இது பண்ணது தான் இந்த 120 ரூல்ஸுங்கிறது. இதில் இருந்து எக்ஸாமில் கொஷின் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ரூல்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு பினாக்கிளோடைய ப்ரீவியஸ் இயர் புக்குக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெய்லி 10 எரர் ஸ்பாட்டிங் 10 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா 20 எரர் ஸ்பாட்டிங் 20 சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டினை டெய்லி சால்வ் பண்ணுங்க. நீங்க படித்த ரூல்ஸை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ப்ராக்டிஸுங்கிறது நீங்க இந்த ரூல்ஸை அதில் அப்ளை பண்ணி ரூல்ஸை நல்லா படிச்சுக்கிட முடியும். அண்ட் அதே நேரத்தில் கொஸ்டினில் எங்கே எரர் இருக்குன்றது ஈஸியாக உங்களால் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட முடியும். இது எல்லாமே இந்த 120 ரூல்ஸை படிச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த நாலேஜும் உங்களுக்கு வளரும். அது உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் கொஸ்டின்ஸில் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தால், பேசிக்கான கிராமர் நல்லா தெரிஞ்சிருந்து 120 ரூல்ஸ், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நவுன் ப்ரொனவுன் அட்ஜெக்டிவ் அட்வர்ப் ப்ரிபோசிஷனு எல்லாமே படிச்சிருப்பீங்க, டென்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க, வாய்ஸ் ஸ்பீச்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை படிச்சுட்டு அதோடைய நாலேஜும் இருக்குது. 120 ரூல்ஸுங்கிறப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலை நீங்கள் படிச்சுக்கிறப்போ எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை 100% கிராமர் கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது கொஷினுங்கிறது செப்டம்பர் 2023 நடந்த எம்டிஎஸ் 2023 கொஷின், கிராமர் கொஷின். ஓகேவா? இதில் பாருங்க, இதில் எங்கே எரர் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. நல்லா குனிங்க, இந்த பார்ட்டில் தான் இருக்கு. ஏன்னா ஷீங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் வெர்பு, சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்பவுமே சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இங்கே டூன்னு இருக்கு, இது டூங்கிறது ப்ளூரல் வரும். ஸோ அப்போ என்ன வரும்? ஷீ டஸ்ங்கிறது வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதற்கான எரர். இது ரொம்ப பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே சால்வ் பண்ண முடியும். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்புன்னு ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க. 120 ரூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்ஸில் 120 ரூல்ஸ் இப்போ நிறைய பேர் டவுட் வரும், 120 ரூல்ஸ் மட்டும் படித்தா போதுமா? 120 ரூல்ஸ் நல்லா படித்து பினாக்கிளோடைய ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸை நல்லா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. படித்த ரூல்ஸை நல்லா அப்ளை பண்ணி அந்த நாலேஜ் இருக்கிறப்போ என்ன கொஸ்டின் கேட்டாலும் எரர் ஸ்பாட்டிங் சென்டென்ஸ் சூப்பர்மேனில் கேட்கக்கூடிய கொஸ்டினை 100% அக்யூரஸோட ஆன்சர் பண்ணுவீங்க. ஜஸ்ட் நான் ரூல்ஸை மட்டும் தான் படிச்சிருக்கேன், ப்ராக்டிஸே பண்ணலன்ற பட்சத்தில் அப்போவும் ஆன்சர் பண்ண முடியும். 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும், 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா ப்ராக்டிஸுங்கிறது தான் நீங்கள் படித்ததை உங்களோட எக்ஸலண்டாக மாற்றிக்கிட்டே வருமே தவிர்த்து உங்களை ஷார்பன் பண்ணிக்கிட்டே வரும். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், ஆண்ட்ரூங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்பு தான் போடும். அப்போ ஆப்ஷன் 1 கட்டாயமா, ஏன்னா ஆறுங்கிறது ப்ளூரல், இதுவே வராது. அடுத்தங்க பாருங்கள், இங்கே வெர்போட செகண்ட் ஃபார்ம் இருக்குது, இஸ் பிளேயிங் இருக்குது. ஸோ எங்கே வரும்? ஆப்ஷன் 3 தான் வரும். இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் பேப்பரோட லெவல்னு இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு 10th லெவல் எக்ஸாம் தான். ஈஸியாக கிராமர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஈஸியாக உங்களோட எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். கிராமருக்கு இதை மட்டும் பண்ணால் போதும். ரீடிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரீடிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ரெகுலராக நாம் ரீடிங் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணி உங்கள் எல்லாருமே படிக்க சொல்லியிருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் டெய்லி ஒரு 10 க்ளோஸ் டெஸ்ட்டு 10 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இது பார்த்தீங்கன்னா பினாக்கிளோடைய ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருந்து சால்வ் பண்ணுங்கள். மெமரைஸ் பண்ண சொல்லலை, ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மிஸ்டேக் வர்றப்போ அந்த மிஸ்டேக் ஏன் வருது, அதற்கான சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சொல்யூஷனை பார்த்து ஓகே அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு இதை நம்ம செக் பண்ணிக்கிடணும். அந்த மாதிரி நாலேஜையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டே வாங்க. 50 டேஸ் டைம் இருக்குது. டெய்லி 10 க்ளோஸ் டெஸ்ட்டு 10 ஃபில்லிங் த பிளாங்க் சால்வ் பண்ணிங்கன்னா 50 டேஸ்னால் 500 க்ளோஸ் டெஸ்ட்டு 500 ஃபில்லிங் த பிளாங்க் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 500 சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு என்ன கொஷின் கேட்டாலும் 100% அக்யூரஸியோட ஆன்சர் பண்ண ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இப்படி உங்களால் இங்கிலீஷில் 25/25 எடுக்க முடியும். இங்கிலீஷில் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன பண்ணணுங்கிற அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் நம்புகிறோம், ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறோம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு எஸ்எஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ் தான். இதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஆண்ட்ரூ இஸ் பிளேடு வராதான்னு கேட்டிங்கன்னா அந்த மீனிங் அந்த வேர்டு போட்டிங்கன்னா மீனிங்கே மாறும். ஆண்ட்ரூ இஸ் பிளேடு, ஆண்ட்ரூவை ப்ளே பண்ணாங்கன்ற மாதிரி வரும். அதனால ஏதாவது டவுட் இருக்குது, இது கரெக்டாக இருக்குமா, இல்லை சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இது கரெக்டாக இருக்குமா அதை கரெக்டாக இருக்குமான்ற டவுட் வருதுன்னா அந்த வேர்டை சப்ஸ்டியூட் பண்ணி
மீனிங்கை நல்லா தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பெட்டருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25ல் 20 கொஷின் டார்கெட் பண்ணுற அளவுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக்கு, எக்கானமி, ஜியோகிராஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் என்னங்கிறத ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த டாபிக்ஸ் எப்படி கவர் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த டாபிக்ஸ் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்க அந்த டாபிக்ஸை மோஸ்ட் இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செட் ஆஃப் டாபிக்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அந்த டாபிக்ஸை உங்கள் நோட்ஸ் இருக்கும் தெரியுமா, நீங்கள் ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்களே, நீங்கள் லூசெண்ட்டை வச்சு படிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது புக்கை வச்சு படிச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கிளாஸஸில் ஜாயின் பண்ணி அவங்க நோட்ஸ் வச்சு படிச்சிருக்கலாம். கரெக்டாக அந்த நோட்ஸில் என்ன இருக்கோ அந்த நோட்ஸை 1க்கு 3 டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, பினாக்கிளோடைய ப்ரீவியஸ் இயர் புக்குக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கான புக்கு. அந்த புக் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நம்ம அந்த வீடியோவில் டெல்லி சுல்தானத் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கோம். அந்த டெல்லி சுல்தானத்தோடைய டாபிக்ஸை உங்கள் நோட்ஸ்லேருந்து ரிவைஸ் பண்ணிட்டு இந்த புக்கில் டெல்லி சுல்தானத்து டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 58 கொஷின்ஸ்ன்றதை கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்றதை மட்டும் படிச்சுக்கோங்க. நோட்ஸையும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நோட்ஸில் இல்லாத சில விஷயங்கள் ப்ரீவியஸ் இயர் மூலமாகவும் கற்றுப்பீங்க. இந்த ரெண்டுமே சேர்றப்போ டெல்லி சுல்தானத்தில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் 100% ஆன்சர் பண்ண முடியும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் உங்கள் நோட்ஸில் இருந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படித்து வச்சுக்கிறப்போ உங்களால் கம்ஃபர்டபுளாக 15 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த வீடியோக்கான லிங்கை மேலே ஐகார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோ லாஸ்ட்லையுமே அட்டாச் பண்ணுறோம். அந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அதுக்கு தான் டைம்ன்றது இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். இதை மட்டும் படித்தா போதுமா, என்னால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? இதையும் நீங்கள் படிச்சுட்டு லேட்டஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸையும் நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ண அதையும் படிச்சுக்கிறப்போ உங்களால் ஒரு டீசெண்டான மார்க்கை ஜென்ரல் அவேர்னஸில் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அது மட்டுமே பத்தாது. நீங்கள் எந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்குங்கிறது கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்போ இல்லைனா எம்டிஎஸ்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் பார்க்குறப்போ அந்த கொஷின்ஸில் ஏதாவது டாபிக் நீங்கள் படிக்காததாக இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெட்லேண்டு, அதுக்கப்புறம் லேக்கு, அதுக்கப்புறம் தெர்மல் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டைகர் ரிசர்வ்ஸு, இந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் படிக்கலை, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போகிறப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்போ ஏதாவது டாபிக் இந்த டாபிக்ஸை டெய்லி ஒரு டாபிக்ன்ட்டு ஓன் இன்ட்ரெஸ்டோட எடுத்து அதை கூகுள்லையோ இல்லைனா இண்டோலோகஸ்ங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்ன டாபிக் படிக்கணும், லேக்குன்னு டாப்பிக்கா, இந்த டெலகிராம் சேனலில் லேக்குங்கிற டாப்பிக்கை சர்ச் பண்ணி ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்ஸை படிச்சுக்கோங்க. அது மட்டுமே போதும். இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா கேரோட ஒவ்வொரு கொஸ்டினாக இப்போ படிக்காத டாபிக் இருப்பா அதை கேதர் பண்ணி படிக்க என்ன ஆகுனா உங்கள் மார்க்குங்கிறது 20 கொஸ்டின் மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், ஓகேவா? உங்கள் நோட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்ட அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது புது டாபிக் பார்க்குறீங்க, ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் படிக்காததாக இருக்குன்னா அதை இந்த டெலகிராம் சேனலில் இருந்து படிச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இதை மட்டும் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு எத்தனை டைம் உங்களால் திரும்ப ரிவைஸ் பண்ண முடியுமோ அத்தனை டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் கொஷினை எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். படிக்காததில் இருந்து கேட்குறாங்கனாலும் நீங்கள் படித்த நாலேஜ் ரிப்பீட்டாக ரிவைஸ் பண்ண நாலேஜுங்கிறது உங்களுக்கு இது எது கரெக்டாக இருக்குன்றதை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட்டுங்கிறது வாரத்துக்கு 2 மார்க் டெஸ்ட் இனிமேல் நீங்கள் கட்டாயமாக போட்டாகணும். மார்க் டெஸ்ட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை இமீடியட்டாக அனலைசிஸ் பண்ணுங்கள். அனலைசிஸுங்கிறது நீங்கள் ஆன்சர் பண்ணி சில கொஷின் தப்பாக இருக்கும். அந்த கொஷின் ஏன் தப்பாக இருக்குன்னு ஃபைன் பண்ணி அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை இமீடியட்டாக சரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங்கில் தப்பாது, கேர்லெஸ் மிஸ்டேக். அப்போ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் என்னன்றதை பார்த்து அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். மேக்ஸுக்கும் அதே மாதிரி தான். இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ்னா நீங்கள் படித்த டாப்பிக்ல தான் கேட்டிருக்காங்க. ரிவிஷன் ஒழுங்காக பண்ணாதனால ஆன்சர் பண்ண முடியலன்னா உடனே பண்ண வேண்டியதுங்கிறது ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி எங்கெங்கே வீக்காக இருக்கும், எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்றது அதை நீங்கள் நோட் பண்ணி அதை சரி பண்ணிங்கன்னா மார்க்கு கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது
மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மார்க் டெஸ்ட்ல நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ்ல படிக்காத கொஸ்டின் இருக்கும்ல, அதை டெய்லி ஒரு டாபிக்னு சூஸ் பண்ணி அதை ஏதாவது ஒரு சோர்சஸ்ல இருந்து கவர் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் இம்ப்ரூவ் பண்ணணும், 3 மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டோட டெய்லி இதுக்குன்னு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ 2 hours மினிமம் 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. மற்றவங்களை விட நீங்கள் நல்ல மார்க் ஜென்ரல் அவேர்னஸ்ல இன்னும் 2-3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் கொஸ்டின் தப்பாக அது ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணுற கொஸ்டினுக்கான சொல்யூஷனை ரைட் பண்ணி அதை ரெகுலராக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் அதே டைப் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமில் கேட்குறப்போ ஆன்சர் பண்ணலாம். ஒக்காபுலரி புது ஒக்காபுலரி கேட்குறாங்கன்னா அதையும் நோட் பண்ணி ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் அது கேட்குறப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க் டெஸ்ட்டுங்கிறது வாரத்துக்கு 2 மார்க் டெஸ்ட் வந்து போடுங்க. அதை நல்லா அனலைசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு மார்க் 60 தான் வருது, 80 தான் வருது, எனக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனே தெரியலனா முதல்ல அனலைசிஸ் பண்ணுங்க. மார்க்கை எங்கே மார்க் வருது, எங்கே மார்க் வர மாட்டேங்குது, மார்க் வராத ஏரியாவில் நம்ம என்ன பண்ண வேண்டியது, ரிவிஷன் ஒழுங்காக பண்ணணுமா, இல்லை அந்த டாப்பிக்கே நம்ம கவர் பண்ணனா அதை நம்ம கவர் பண்ணணும். அப்படி தான் மார்க் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர நீங்கள் 60லேருந்து உடனே 120 130 எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஷார்ட் கட்டுமே இல்லை. நீங்கள் உங்களை டெய்லி இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் டெய்லி ஒரு கொஷின் ஆகுது 2 கொஷின் ஆகுது அதிகமாக ஆன்சர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி டெய்லி டார்கெட் பண்ணி படிங்க. நிச்சயமாக மார்க் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். மார்க் டெஸ்ட் போகிறதுக்கு டெஸ்ட் புக் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் புக் ஆப்பில் பார்த்தீங்கன்னா MTSல நிறைய டெஸ்ட் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2017 2023 வரைக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. மொத்தம் 693 டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். PAJQ90 இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்டோட இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிட முடியும். இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறது MTSக்கு மட்டும் இல்லை, எந்த SSC எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட்டு, ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட்டு, TNPSC எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட்டு, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட்டுன்னு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்குறப்போ உங்களால் அட்டென்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணிக்கிட முடியும். டெஸ்ட் சீரீஸ் இல்லாதவங்க இமீடியட்டாக டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி இப்போலேருந்தே டெஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க. நான் எங்கே வீக்காக இருக்கேன், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன்னே தெரியாதுன்னு சொல்கிறவங்க உடனேயே இன்னைக்கு இமீடியட்டாக ஒரு டெஸ்ட் 2023 செப்டம்பர் இருக்கா, ஸோ இதில் ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். அதை அனலிசிஸ் பண்ணுங்கள். எங்கே வீக்காக இருக்கீங்க, எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஒரு சம்மரியாக பார்த்துடலாம். அதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிராமருக்கு ஒக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஒக்காபுலரி ஃபாலோ பண்ணி படிச்சிங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் எக்ஸாமில் கேட்ட ஒக்காபுலரி படிச்சுக்கோங்க. ரீடிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பினாக்களோடைய ப்ரீவியஸ் இயர் புக்கில் உள்ள க்ளோஸ் டெஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டெய்லி 10 10 20 20 சால்வ் பண்ணிக்கோங்க. அது மட்டுமே போதும். இதான் இங்கிலீஷ்க்கு. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் நோட்ஸை 3 டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த நோட்ஸ் என்ன டாபிக் படிச்சிங்களோ அந்த டாபிக் பினாக்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் போடுறப்போ அட்டன் பண்ணாத கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அன்னைக்கு அந்த டாப்பிக்கோட ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணி படிக்கணும். இப்படி நீங்கள் படிங்க. ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். டைமுங்கிறது கம்மியாக இருக்குது. 50 டேஸுங்கிறது ஃபாஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ எல்லாமே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. படித்ததானேன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஒரு 50 டேஸ் எத்தனை டைம் ரிவைஸ் பண்ண முடியுமோ அத்தனை டைம் படித்தது எல்லாத்தையுமே ரிப்பீட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். ஏதாவது டவுட் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.